இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, முத்து வந்து தேடிட்டு வராரு சத்யாவ. அவரு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சில போலீஸ்காரங்க வந்து கிரைம் பிரான்ச்ட்ட போய் லொகேஷன் வந்து கண்டுபிடிச்சு குடுங்க சார். நாங்களே தேடி இந்த மாரி காப்பாத்திட்டு வந்துர்றோம். ஏன்னா, இன்னைக்கு அவனுக்கு எக்ஸாம் இருக்கு அப்டின்ட்டு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க முறையா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ரிசிப்ட்ட கொண்டு வந்து குடுக்கணும். இல்ல அவங்களே எங்களுக்கு இன்ஃபார்ம் குடுப்பாங்க. அத வச்சு தான் நாங்க வந்து லொகேஷன ட்ரேஸர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, அது வந்து முறையா வந்து பண்ணா தான் எங்களால செய்ய முடியும். நாங்க பிரைவேட்டா அப்படி வந்து நாங்க பொதுமக்களுக்கு குடுக்க முடியாது அப்டின்ற மாரி அவங்க சொல்லிர்றாங்க. என்னடா பண்றது அப்படின்னு முத்து யோசனை பண்ணியிருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீதா வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம டிராஃபிக் போலீஸ்ட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி தம்பி கடத்தப்பட்டவர்ட்ட சொல்றாங்க. அதில மெயினா சிட்டி தான் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கேன்றத அவங்க ஓப்பன் டாப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு முன்னாடி, அவரு என்ன பண்றாருன்னா, சத்யாவோட ஃபோன் நம்பர வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ட்ரெஷர் பண்றதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவங்களும் அதே மாரி கண்டுபிடிச்சுட்டு அத இன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து குடுத்துறாங்க. அத வந்து அவர் சீதாட்ட சொல்லிட்டு, நான் ஸ்பாட்டுக்கு போறேன் அப்படின்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்பாட்டுக்கு போ வேணாம். எங்க மாமா இருக்காரு. அவரு போய்க்கிறாரு அப்டின்றாங்க. முடியாத பட்சத்துக்கு வேணா நான் உங்கள்ட்ட ஹெல்ப் பண்றேன் அப்டின்னோனே, அவரும் அதுக்கு ஓகே சொல்லிர்றாரு. அத கண்டுபிடிச்சு அந்த இன்ஃபார்ம வந்து நம்ம முத்து மாமா அவங்க சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து நேரடியா ஸ்பாட்டுக்கே போயி, சிட்டிய அங்க அடிச்சு தன்னுடைய மச்சான வந்து அதாவது மைதுனன வந்து சத்யாவ மீட்டு கூப்ட்டு வந்துர்றாரு. இது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்குது. ஆனா வந்து இத பத்தி வந்து என்னாச்சு? யார் உனக்கு இந்த இன்ஃபார்ம் குடுத்தா? அப்டின்ட்டு மீனாட்ட வந்து அவர் விவரம் கேட்குறாரு. சீதாவுக்கு இது எப்படி தெரியும்? அப்படிங்கும்போது சீதா சொல்றதுக்கு அதாவது வந்து மீனா சொல்றதுக்கு யோசனை பண்றாங்க. பட் ஆனா அடுத்து வர்றதுல வந்து அவன் கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு பொண்ண ஒருத்தர விரும்புறாங்க. அவங்க நம்ம நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. மூத்து வந்து கண்டிப்பா வந்து அந்த டிராஃபிக் போலீஸ மீட் பண்றதுக்கான நேரமும் வந்துருச்சு. மீட் பண்றாரா? மீட் பண்ணக்கூடிய சீதாவோட காதல ஏத்துக்கிறாரா? இல்லையா? அப்படிங்கிற மாரி தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில வர்றது எல்லாமே ஒரு அபமானமான கருத்துக்கள் தான். ஸோ இத வந்து நீங்க தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள்